என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற யோகா வந்து சலபாசனம். சலபாசனம்ன்ற ஆசனத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ஃபுல் போஸ்டராக தான் இருக்கும். இந்த ஆசனத்தை நீங்கள் வீட்டில் செய்யும்போது முதல்ல உங்களோட வலது கால், அப்புறமா இடது கால், ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டதுக்கப்புறமா 2 காலையும் சேர்த்து பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்த உடனேவே 2 காலம் சேர்த்து பண்ணக்கூடாது. இப்போ அந்த யோகா நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சலபாசனம். டர்ன் பண்ணி படுங்க. இப்போ உங்களுடைய வலது காலை நல்லா மேலே தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய லெஃப்ட் லெக்கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய 2 கால்களும் சேர்ந்து 5 கவுண்ட் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருங்க பார்க்கலாம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க 2 தடவை. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சலபாசனம் ரொம்ப ஈஸியான ஒரு யோகா தான் இது. ஆனால் இது நீங்கள் இதை இன்னைக்கு பார்த்ததுலேருந்து 2 காலையும் சேர்த்து முதல் நாளே செய்யக்கூடாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு கூட 5 கவுண்ட் மட்டும் பண்ணணும். எடுத்த உடனே முதல்ல வலது கால் தூக்கணும், 10 கவுண்ட் பண்ணணும், அப்புறமா லெஃப்ட் லெக், அதுக்கப்புறமா 2 காலும் சேர்த்து பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால உங்களுடைய தைஸ், லோயர் அப்டமன், கால் பகுதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். யூ வில் பிகம் எ வெரி பவர்ஃபுல் பர்சன்னு சொல்லலாம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கால் பகுதியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப பவர் கிடைக்கும். மீண்டும் உங்களை நாளைக்கு வேற ஒரு யோகாசனத்தோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.